இப்போ பார்த்தீங்கன்னா இட்லிக்கும் தோசைக்கும் ஒரே மாவு தாங்க. நாங்கள் இட்லி சாப்பிட்டா என்ன, தோசை சாப்பிட்டா என்ன? இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இட்லியை விட தோசை சாப்பிட்டா அவங்களுக்கு சுகர் நிற்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம். இட்லி வந்து ஸ்டீம்ட் ஐட்டம், அதனால அதில் வந்து ஹெவினஸ் ஒன்றுமே கிடையாது. 2 இட்லியும் அதுவும் சிறுதானியத்தில் பண்ணி தான் டயபெட்டிஸ்க்கு சாப்பிட்ணும், அது பெட்டர். இப்போ தோசைங்கிறது அதே மாவு வெள்ளை அரிசியில் பண்ணால் நல்லது கிடையாது. சிறுதானிய அரிசியில் அவங்க பண்ண மாவில் தோசை பண்ணால் கூட அதில் எண்ணெய் போட்டு சாப்பிட்றதுனால அந்த எண்ணெய் கொஞ்சம் அந்த சுகரை வந்து ஏற்றுறதுக்கு குறைக்கும். பட் வந்து நிறையா எண்ணெய் சாப்பிட அவங்களுக்கு ஃபஸ்ட்டு காம்ப்ளிகேஷன் வந்து இருதய நோய் தான் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு. அதனால ஜாகிரதையாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் தான் அலவுட். அவங்க தோசையிலேயே 4 டீஸ்பூன் போட்டுட்டா மற்ற எதுலேயுமே எண்ணெய் போட முடியாது. அதனால் அவங்க தோசைக்கல்ல ஒரு தோசை கட்டை இல்லை உருளைக்கிழங்கு இல்லை வெங்காயம் அதை போட்டு தீத்திட்டு அப்புறம் அவங்க தோசை பண்ணாங்கன்னா ஈஸியாக தோசையும் வரும் அண்ட் ஆயிலும் அந்த அளவு தேவைப்படாது. அந்த மாதிரி சாப்பிட்டா இட்லியும் தோசையும் ரொம்ப சிமிலர் தான். பட் எண்ணெய் நிறையா ஊற்றினீங்கன்னா அது டைஜஸ்ட் ஆகவும் டைம் ஆகும், அது குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகவும் டைம் ஆகும். அதான் வித்தியாசம். அதனால டயபெட்டிஸ் தோசை பெட்டர்னு சொல்கிறது தப்பான கருத்து.